நாங்கள் வேலை தொடருவோம். இப்போ கூட நாங்கள் வேலை செய்வோம். தெருவில் ஃபுல்லாக குப்பை தேங்கி கிடக்குது. பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணுது. ஆளுங்க தான்ட்டு நாங்கள் வேலை செய்ய தயார். ஆனால் அரசாங்கம் எங்களை நிப்பாட்டி சொன்னாங்க நின்று எங்கள் வேலை எங்கள் கொடுத்துக்கு நான் தொடரும். நீங்கள் நிரந்தர பண்ண தேவையில்லை. நாங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கோம். அதன் மூலிமா நாங்கள் ஜெயிப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறோம். அந்த அந்த கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறதுனால கேஸ் நாங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஆகிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வக்கீல் என்ன சொல்கிறார், சார் இவங்களாம் வந்து ப்ரைவேட் ஸ்டேஷன் போயிட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு எங்களை வந்து இன்னும் நடுத்தரில் நிப்பாட்டு நினைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணுன்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்படி பணி நிரந்தரம் இல்லைன்னா கூட இப்போ இருக்கிற வேலையை, இந்த NULM வேலையை அதை அப்படியே விட்டுருங்கன்றோம். கான்ட்ராக்டுக்கு ஏன் விடுறீங்க? அந்த கான்ட்ராக்டுக்கு விடாமல் இந்த வேலையை எங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க. இப்போ 23,000 சேலரி வாங்கிட்டு 15,000க்கு போக முடியுமா? எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் 15,000க்கு போனால் பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னா ஆகுது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, ஒரு குடும்பத்தை எப்படி ஓட்டுவாங்க? 15,000த்தில் ஓட்ட முடியுமா? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், அவுட் சோர்சிங் வேணாம் எங்களுக்கு. நாங்கள் கான்ட்ராக்டுக்கு போக மாட்டோம். ராம்கி கான்ட்ராக்ட் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து இந்த சமுதாயத்தை பிறக்கப்பட்டவங்க. நீங்கள் ஆந்திராக்காரங்களை கான்ட்ராக்டை கொடுத்து அவனுக்கு அடிமையாக வேலை செய்யணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தமிழ் குடிமக்கள். அதனால் எங்களுடைய இதை தான் நாங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம்.